குப்பையை பணம் கொடுத்து இறக்குமதி செய்யும் வினோத நாடு எந்த நாடு தெரியுமா? ஏன் இப்படி செய்கிறது தெரியுமா? வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குப்பைகளை நிர்வகிப்பதில் இந்தியா உலகளவில் பின்தங்கிய நாடாக உள்ளது. உலகின் மிகவும் சுத்தமான நாடுகளில் எஸ்டோனியா முதலிடத்தில் இருக்கும் அதே நேரத்தில் இந்தியா 177 நாடுகளில் 176வது இடத்தில் உள்ளது. கடந்த காலங்களை விட இந்தியா தற்போது குப்பைகளை நிர்வகிப்பதில் மேம்பட்டு இருந்தாலும் இன்னும் மோசமான நிலையிலேயே உள்ளது. அதே சமயம் உலகின் மிகவும் சுத்தமான நாடுகளில் ஒன்று மற்ற நாடுகளிடமிருந்து குப்பைகளை இறக்குமதி செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா? பிற நாடுகள் பெட்ரோல், மருந்துகள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்யும் நிலையில் உலகளவில் மிகவும் சுத்தமான நாடுகளின் பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கும் ஸ்வீடன் மற்ற நாடுகளிடமிருந்து குப்பையை இறக்குமதி செய்கிறது. உலகின் சுகாதாரமான நாடு குப்பையை ஏன் இறக்குமதி செய்கிறது? அதை வைத்து என்ன செய்கிறது? இதற்கான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். ஸ்வீடன் ஏன் குப்பையை இறக்குமதி செய்கிறது? தங்கள் நாடுகளில் குவிந்துள்ள பெரும் அளவிலான குப்பை குவியல்களை அகற்றுவதற்கு பெரும்பாலான நாடுகள் திணறும் நிலையில் ஸ்வீடன் குப்பையை இறக்குமதி செய்வது விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் ஸ்வீடன் மற்ற நாடுகளிலிருந்து டன் கணக்கில் குப்பையை இறக்குமதி செய்து தனது பிரம்மாண்டமான மறுசுழற்சி ஆலைகளை இயக்க பயன்படுத்துகிறது. குப்பையிலிருந்து ஆற்றல் தயாரிக்கும் இந்த மிகப்பெரிய ஆலைகள் குப்பையை மறுசுழற்சி செய்து வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன. வீடுகளை கதகதப்பாக வைக்க குப்பை எப்படி உதவுகிறது? ஸ்வீடன் உலகின் மிகவும் குளிரான நாடுகளில் ஒன்றாகும். எனவே தனது பெரிய அளவிலான வெப்பமூட்டும் அமைப்பை இயக்குவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கழிவுகளை பயன்படுத்துகிறது. குப்பைகளை எரிப்பதால் உருவாகும் அளவற்ற வெப்பம் நிலத்தடி குழாய்களின் ஒரு பரந்த வலையமைப்பு மூலம் லட்சக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் கடுமையான குளிர்காலத்திலும் வீடுகள் கதகதப்பாக இருக்கின்றன. கழிவுகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் குப்பைகள் பெருமளவில் மின்சாரம் தயாரிக்கவும் பயன்படுகின்றன. மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள் சிறப்பு உலைகளில் மிக அதிக வெப்பநிலையில் எரிக்கப்படுகின்றன. இந்த செயல்முறை இன்சினரேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் உருவாகும் அபரிமிதமான ஆற்றல் மின்சாரமாக மாற்றப்பட்டு ஸ்வீடனில் உள்ள லட்சக்கணக்கான வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு வழங்கப்படுகிறது. சாலைகள் தயாரிக்க பயன்படுகிறது. வெப்பம் மற்றும் மின்சாரம் உற்பத்தி செய்வதைத் தவிர ஸ்வீடன் கழிவுகளை பயன்படுத்தி சாலைகளையும் அமைக்கிறது. இங்கு குப்பைகள் மிக அதிக வெப்பநிலையில் எரிக்கப்படுகின்றன. இதிலிருந்து கிடைக்கும் சாம்பல் மற்றும் பிற நுண்ணிய பொருட்கள் கவனமாக பிரிக்கப்பட்டு சாலை கட்டுமானத்திலும் பல்வேறு தொழில்துறைகளில் மூலப்பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. லாபமளிக்கும் தொழிலாகவும் உள்ளது. மற்ற நாடுகளில் இருந்து கழிவுகளை இறக்குமதி செய்வது ஸ்வீடனுக்கு ஒரு இலாபகரமான தொழிலாக மாறியுள்ளது. இது இரு தரப்பினருக்கும் கணிசமான நன்மைகளை அளிப்பதோடு குப்பையை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு பரந்த குப்பை கிடங்குகளை கையாளும் மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து விடுதலை அளிக்கிறது. குறிப்பாக நாடுகள் தங்கள் கழிவுகளை எடுத்துக்கொள்வதற்காக ஸ்வீடனுக்கு பணம் செலுத்துகின்றன. அதற்கு ஈடாக இலவச எரிபொருள், பணம் மற்றும் ஆற்றலை அனுப்புகின்றன. Thanks for watching.